உடலையும் இளமையா மாற்றுதே. பொதுவாக நாம் சந்தைக்கு சென்றாலே முதலில் தேடுவது உருளைக்கிழங்கு, காலிஃபிளவராகத்தான் இருக்கும். ஆனால் சந்தையிலே மிகவும் கம்மி விலையில் கிடைக்கக்கூடிய காய் சௌசௌ. ஆனால் இதனை சில பெண்கள் இது என் குழந்தை சாப்பிடாது, நாங்களும் சாப்பிட மாட்டோம் என்று சிலர் கூறி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி இனிமேல் சொல்லாதீர்கள். இதில் இருக்கும் நன்மையை தெரிந்து கொண்டால் எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் இந்த காயை வாங்கிவிடுவீர்கள். வைட்டமின் A, B, C, K போன்ற எண்ணற்ற சத்துகள் அடங்கியிருக்கும் நீர்க்காய்தான் சௌசௌ. அதனால்தான் பல பயங்கரமான நோய்களை ஆரம்பத்திலேயே இந்த காய் தடுத்து நிறுத்துகிறதா. குறிப்பாக புற்றுநோய் முன்கூட்டியே தடுக்கக்கூடிய அத்தனை வைட்டமின்களும் இந்த காயில் தான் இருக்கின்றன. நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த இந்த சௌசௌ உடல் எடையை குறைக்க முயற்சிப்போருக்கு பெரிதும் கை கொடுத்து உதவுகிறது. உடலில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதில் சௌசௌ அதிக பயன்களை தருகிறது. குறிப்பாக வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் தேங்கி இருக்கும் கொழுப்புகளை கரைக்க செய்கிறது. குறைந்த கலோரிகளும் அதிகமான நார்ச்சத்தும் உள்ளதால் டயட்டில் சேர்த்து கொள்ளக்கூடிய உணவாக உள்ளது. இந்த சௌசௌவை தண்ணீர் ஊற்றி வேக வைத்து உப்பு, மிளகு, தண்ணீர் சேர்த்து சூப் போல செய்து சாப்பிடுவதற்கு முன்பு குடித்து வந்தாலே போதும். அல்லது நிறைய தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டு சீரகம், மிளகு தாளித்து கஞ்சி போல் செய்தும் குடித்தால் உடல் எடை குறையுமாம். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சௌசௌ ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். வளரும் பிள்ளைகளுக்கு சௌசௌ அதிகம் தர வேண்டுமாம். காரணம் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக உள்ளதால் எலும்புகளையும் பற்களையும் பலமாக்குகிறது. தைராய்டு பாதிப்பு உள்ளவர்கள் தாராளமாக சௌசௌ சாப்பிடலாம். அதே போல கல்லீரலில் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை அகற்றுவதில் சௌசௌ முக்கிய பங்காற்றுவதாக சமீபத்திய ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த சௌசௌ காயில் ஜூஸ் தயாரித்து குடிக்கலாம். இதனால் கல்லீரல் கொழுப்புகள் கரைந்துவிடும். அத்துடன் வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் விலகிவிடும். சிறுநீரக பிரச்சனை உருவாகாமல் தடுத்து விடுகிறதாம் இந்த சௌசௌ. பெருங்குடல், சிறுங்குடல் சம்பந்தமான கோளாறுகளை நீக்கி குடல் மூலம் உருவாகக்கூடிய அனைத்து தொந்தரவுகளையும் சௌசௌ சரி செய்கிறதா. கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் கை கால்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க இந்த சௌசௌ தான் அதிகம் பயன்படுத்துவார்களாம். சரும பொலிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த சௌசௌ காய்களுக்கு உள்ளது. இதனால் இளம் வயதிலேயே ஏற்படும் முகச்சுருக்கம் தடுத்து நிறுத்தப்படும். இது நீர்ச்சத்து காய் என்பதால் வேக வைத்ததுமே மென்மையாக சுவையாக மாறிவிடுகிறது. எனினும் இதில் உள்ள கொட்டையை நீக்கிவிட்டு சமைக்க வேண்டும். ஒரு காய் புற்றுநோயிலிருந்து, கொழுப்புகளை குறைப்பதிலிருந்து உடல் எடையையும் குறைக்கிறது. எப்பொழுதும் இளமையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. குழந்தைகளுக்கு கால்சியம் சத்துக்கள் அதிகம் கிடைக்கிறது. குடலில் ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். உணவே மருந்து என்று சொல்வார்கள். அப்படி படைக்கப்பட்டவையில் ஒன்றுதான் இந்த சௌசௌ. இப்படி காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாமிசத்தில் உள்ள சத்துக்களை விட காய்கறி இலையை அதிக சத்துக்கள் உள்ளன. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை